மௌனசாமிகளை கடத்திச் சென்று அடைத்து வைத்தது உண்மையா? மகான் மௌனஜோதி நிர்வாணசாமிகளின் சொல்லப்படாத வரலாறு. இவர் சிவனோட மறு உருவம் கூட சொல்லக்கூடாது. இவர் சுயம்பு. கசவனம்பட்டிக்கு சாமிகள் வரும்போது அவருக்கு சுமார் 10 வயது இருக்கும் என்கிறார்கள். கள்ளிச்செடி அருகில் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். இலை தழைகளை அவர் தின்று கொண்டிருப்பதையும் பார்த்திருக்கிறார்கள். சாமிகளை காட்டில் பார்த்தவர்கள் அவரை நிர்வாண கோலத்தில்தான் கண்டார்கள். சிலர் அவரை அந்த கோலத்திலேயே கூட்டி வந்தபோது கசவனம்பட்டி ஊர் மக்கள் அவரது நிர்வாண கோலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அவருக்கு ஆடை அணிவிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஊருக்குள் அவருக்கு ஊமைச்சாமி என்றுதான் பெயர். வீட்டில் நல்ல பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையின் பெற்றோர் எப்படி பெருமைப்படுவார்களோ அதேபோல ஊரே மௌனசாமிகளை பெருமையாக நினைத்தது. கசவனம்பட்டி கிராம மக்களிடையே மிகச் சாதாரணமாக பழகியிருக்கிறார் சாமிகள். அவர் அடித்தால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை இம்மக்களிடம் இருக்கிறது. காலப்போக்கில் காப்பியும் சிகரெட்டும் சாமிகளுக்கு பிடித்தமானது ஆனது. குறிப்பாக அவர் சிகரெட் குடிக்கும் போது விழும் சாம்பலை நோய் தீர்க்கும் மருந்தாக மக்கள் பயன்படுத்தத் தொடங்கினார்கள். அதனால்தான் இன்று சமாதிக்கு வரும் பலரும் சாமிகளுக்கு சிகரெட் வாங்கி வைத்து வணக்கம் செலுத்துகிறார்கள். மௌனசாமிகளை தேடி நிறைய பேர் வருவதற்கு காரணம் இருந்தது. அடங்குவதற்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே அவர் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டாராம். மௌனஜோதி நிர்வாணசாமிகள் 1982ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் சமாதியாகியிருந்தார். அனைவரும் நிச்சயம் சென்று வரக்கூடிய ஜீவசமாதியாக இருக்கிறது கசவனம்பட்டி ஜீவசமாதி. அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.